வீரப்பனாரை 36 வருஷங்கள் வந்துட்டு யாராலையுமே பிடிக்க முடியல அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அப்படி வீரப்பனாரை பிடிக்கிற அந்த ப்ராசஸ்ல இருந்தப்போ அதிரடி படையிறனால வந்துட்டு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, ரொம்ப துன்புறுத்தப்பட்டாங்க. அவருக்கு கூட இன்னொரு ஆறுமுகம் மாமரத்து கட்டுக்காரு, அவர் 2 பேர்த்தையுமே அதுலயும் குறிப்பா சொல்ல போனா பெண்கள்லாம் வந்துட்டு கற்பழிக்கப்பட்டாங்க. நாங்க ஒளியாத இடம் இல்லை, நிக்காத இடம் இல்லை. அவங்க வந்துட்டு அடிமை மாதிரி நடத்திக்கிட்டாங்க, நிறைய பேர்த்த வந்து கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் அதை எல்லாமே தான் வந்துட்டு இந்த வீடியோல சொல்ல வரேன். இதெல்லாம் நான் எங்க பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் டிவியில வீரப்பனை பத்தி அந்த டாக்குமெண்ட்ரி ஒரு சீரியல் மாதிரி போட்டாங்க. அதோட எண்டில் வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்துட்டு பேச வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடியே நான் வீரப்பனை பத்தி 2 பாட்டு வீடியோ போட்டிருக்கேன். அவர் எப்படி காட்டுக்குள்ள வாழ்ந்தாரு, அவர் உணவுகள்லாம் எப்படி பதிக்க வச்சாரு, பணங்கள்லாம் எப்படி பதிக்க வச்சாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். மஸ்ட் நீங்க போய் அதை வாட்ச் பண்ணுங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க இன்னும் இந்த ருத்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ருத்ரன் ஸ்குவாட்ல சேர்ந்துக்காங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவையும் என்னால உங்ககிட்ட ஈஸியா கொண்டு வந்து சேர்த்த முடியும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ மை டியர் ருத்ரன் ஸ்குவாட். வீரப்பனை பிடிக்கிற அந்த ஒரு ப்ராசஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருந்த அப்பாவி மக்கள் வந்துட்டு ரொம்ப சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வீரப்பனாருக்கும் ஸ்பை இருப்பாங்க, அதே மாதிரி வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கும் ஸ்பை இருப்பாங்க. அவங்க எல்லாம் விட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்புமே செய்யாத வீரப்பனை பார்க்காத ஆளுங்கெல்லாம் வந்துட்டு துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா பெண்கள் வந்துட்டு ரொம்ப சித்திரவதைக்கு ஆளாயிருக்காங்க. அதில் வந்துட்டு ரேப் பண்ணியிருக்காங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரப்பனாரை பிடிக்கிற அந்த ஒரு ப்ராசஸில் பெண்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். காவல்துறையா இருக்கட்டும், அதிரடி படையினரா இருக்கட்டும், ஒருத்தங்க மேல சந்தேகப்படுறாங்க, இவங்க வந்துட்டு வீரப்பனாருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, உணவுப் பொருட்களை கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு யார் மனுஷன் சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள உடனே என்கொயரி அப்படிங்கிற பேர்ல கூட்டு போயிருவாங்க. அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், உடனே வந்துட்டு அவங்கள வந்து ஜீப்ல ஏற்றி கூட்டிட்டு போயிருவாங்க. அப்படி கூட்டிட்டு போய் அவங்க எந்த மாதிரி விசாரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடம்புல ஒரு துணி கூட இருக்காது, நியூடா வந்துட்டு நிக்க வச்சிருவாங்க. நியூடா நிக்க வச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்தரங்க உறுப்புல வந்துட்டு கரண்ட் ஷாக் கொடுப்பாங்களாம். பெண்களையுமே வந்துட்டு இதே மாதிரி வந்து சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க. பெண்களை எப்படி இன்னும் வந்து சித்திரவதைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க விசாரிக்கிறவங்க பேர்ல கூட்டிட்டு போயிட்டு 10 ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல குரூப் ஆஃப் பெண்களை நிக்க வச்சு அவங்களுடைய உடம்புல எந்த ஒரு துணியுமே இல்லாம நிக்க வச்சிருவாங்களாம். அப்படி நிக்க வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களுடைய மார்புல அவங்களுடைய பெண் உறுப்புல எல்லாத்துலயுமே வந்துட்டு கரண்ட் ஷாக் கொடுத்து வீரப்பனை நீ பாத்தியா, வீரப்பனை நீ பாத்தியா, வீரப்பனுக்கு நீ தான் வந்துட்டு உணவுப் பொருட்களை கொடுத்துருக்க, உணவுப் பொருட்களை எடுத்துட்டு போய் கொடுத்துருக்க, உண்மையை சொல்லு, வீரப்பன் எங்க இருக்கான் அப்படின்னு வந்துட்டு பெண்களை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு கணவன் மனைவியை பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள கூட்டு போய் 2 பேர்த்தையும் வந்துட்டு நியூடா நிக்க வச்சு அதே அந்த ஒரு வயர்லயே வந்துட்டு மனைவிக்கும் சரி கணவனுக்கும் சரி வந்துட்டு கரண்ட் ஷாக் கொடுப்பாங்களாம். அந்த கரண்ட் ஷாக்கு வந்துட்டு ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண்களுடைய ஆணுறுப்புல வந்துட்டு அந்த கிளிப்பை எடுத்துட்டு போய் மாட்டிடுவாங்களாம். அப்படி மாட்டினதுக்கு அப்புறம் அதுல வந்துட்டு கரண்ட் ஷாக் கொடுப்பாங்களாம், மூக்குல கரண்ட் ஷாக் கொடுப்பாங்களாம், காது இந்த இடத்துல வந்து கரண்ட் ஷாக் கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு ஆண்களுக்கு வந்துட்டு கரண்ட் ஷாக் கொடுப்பாங்களாம். ஆண்களை வந்துட்டு கை காலெல்லாம் வந்துட்டு கட்டி போட்டுருவாங்க, அதாவது கையை வந்துட்டு மேலே கட்டி போட்டுருவாங்க, காலை வந்துட்டு கீழே கட்டி போட்டுருவாங்க. அவங்க வந்துட்டு ஒரு வவ்வால் மாதிரி தொங்கிட்டே இருக்கணுமா. அப்படி தொங்கிட்டு இருக்கப்போ அவங்களோட இடுப்புல வந்துட்டு நல்ல வெயிட்டான ஒரு கல்லை கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு சாப்பாடுமே வந்துட்டு கரெக்டா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பாடுமே வந்துட்டு கண்டிப்பா கிடைக்காது. நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இந்த மாதிரி ஒரு விசாரணையில் இருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு சாப்பாடு இருக்காது அப்படிங்கிறது. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்கன்னா ஒரு கவர் இருக்குமா, அந்த கவர்ல வந்துட்டு அந்த கவர்ல தான் வந்துட்டு அந்த பழைய சோறை கரைச்சி கொண்டு வந்து ஒரு துண்டு வெங்காயத்தோட கொடுப்பாங்களாம். அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் அது கீழே சிந்தாம வந்துட்டு குடிக்கணுமா. அப்படி ஒரு வேளை கீழே சிந்திருச்சு அப்படின்னா அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்களாம். நீ எல்லாம் என்ன தாண்டா வந்துட்டு சாப்பிட்ற அப்படின்ட்டு அவங்கள வந்து போட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்களாம். அப்படி இருக்கப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண்களை வந்துட்டு ரேப் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆசைக்கு வந்துட்டு அவங்க அடங்கி போகலை அப்படின்னா அவங்கள வந்துட்டு அடிச்சு ரொம்ப பயங்கரமாக துன்புறுத்துவாங்க. அதோடைய இன்னொரு ஸ்டெப் மேலே போயிட்டு அவங்கள கொலை பண்ணி கூட போட்டுருவாங்க. அப்படி கொலை பண்ணி போட்டாலுமே வந்துட்டு அவங்கள வந்து வீரப்பனாருக்கு உதவி பண்ணவங்க அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து காட்டிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவங்கள விசாரிக்கிற அந்த ஒரு ப்ராசஸில் வந்துட்டு காலுங்களுக்கு வந்துட்டு நெருப்பு வச்ச கதைலாம் இருக்கு. அவங்கள வந்து கத்தி எடுத்து கீறி விட்ட கதைலாம் இருக்கு. இதுலயும் இன்னொரு இது அந்த பேட்டியில நான் பார்க்கும்போது, அந்த இன்டர்வியூல நான் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நியூடா வந்துட்டு ஒரு மரத்துல வந்து கட்டி போட்டிருக்காங்க. அப்படி மரத்துல கட்டி போட்டு அவங்களுடைய குழந்தை வந்துட்டு அவங்க முன்னாடி இருக்கு. அப்படி இருக்கப்போ அவங்கள வந்து விசாரிக்கிறாங்க, நீ வீரப்பனை பாத்தியா அப்படின்ட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. 2 பேத்துக்கும் வந்துட்டு பயங்கரமா அடி விழுவுது. அப்படி 2 பேத்துக்கும் பயங்கரமா அடி விழுவும் போது அந்த குழந்தை வந்துட்டு ஏன் என் அப்பா அம்மா அடிக்கிறீங்க அப்படின்ட்டு அழுந்துகிட்டே இருந்திருக்கு. அப்படி இருக்கப்போ அவங்க வந்துட்டு கத்தி எடுத்து அந்த கறியை அறுத்து அவங்களை கடைசியில கொலையே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு கர்ப்பிணியா இருக்கா. அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கும் போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரேப் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணை கொன்னு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய சம்பவங்கள் நடந்து போயிருக்கு. இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை என்கொயரி அப்படின்னு கூட்டு போறாங்க. அப்படி என்கொயரி அப்படின்னு கூட்டு போய் அவங்களை விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களை அடிச்சு துன்புறுத்துறாங்க. அவங்க புருஷன் முன்னாடியே 10 ஆம்பளைங்க இருக்காங்க, போலீஸ்காரங்க எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அந்த ஆம்பளையும் வந்துட்டு நியூடா நிக்க வைக்கிறான், அந்த பொம்பளையும் வந்துட்டு நியூடா நிக்க வைக்கிறாங்க. அப்படி நிக்க வச்சு 2 பேத்துக்கும் கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க. அவங்க வந்துட்டு வீரப்பனை பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி வீரப்பனை பார்க்கவே இல்லைன்னா நீங்க ஏன் பார்க்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 2 பேத்தையும் துன்புறுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அந்த மனைவியை அந்த கூடாரத்திலேயே விட்டுட்டு அவங்க புருஷனை வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டு அந்த ஒரு டைம்ல வந்துட்டு ஆயுத பூஜை சம்திங் அந்த பேட்டிலாம் வந்துட்டு இன்னுமே இருக்குது. அந்த ஆயுத பூஜை அந்த டைம்ல வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இந்தா நீ பூ போட்டு வச்சுக்க, இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை அப்படின்னு வந்துட்டு பூ போட்டு எல்லாம் கொடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அதை வந்துட்டு வியர் பண்ண வச்சுக்கிறாங்க. அப்படி வியர் பண்ண வச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்தா அவங்களுடைய கணவன் வந்துட்டு இறந்து போயிருக்கான். அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு ஏன் எங்களை வந்துட்டு இவ்வளவு சித்திரவதை பண்றீங்க, ஒன்னே எங்களை கூட்டு போய் ஜெயில போடுங்க, இல்ல அப்படின்னா எங்களை கொன்றுங்க, எங்களை சித்திரவதை பண்ணாதீங்க, எங்களால வந்துட்டு அடி தாங்க முடியல, எங்களால இந்த வலிலாம் தாங்க முடியல அப்படின்னு ரொம்ப கத்தி ரொம்ப வலியில ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி ஜெயில கூட்டு போய் விடுறாங்க அப்படின்னா, அந்த ஜெயில கூட்டு போய் அந்த கோர்ட்டு மேல நிறுத்துறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்ககிட்ட சொல்லி கொடுத்து கூட்டு போயிருவாங்களாம். உங்களை வந்துட்டு நான் நேத்து தான் பிடிச்சேன், இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி ஆஜர் பண்ண மாதிரி தான் வந்துட்டு நீங்க சொல்லணும். அதை மீறி ஏதாச்சும் தப்பி தவறி அங்க நடந்த கொடுமைகளை வந்துட்டு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு சும்மா விட மாட்டேன், எல்லாத்துக்கும் எந்த நிலைமை இருந்துச்சோ எல்லாத்தையும் எப்படி நாங்க கூட்டு போய் கொண்டோங்களோ அதே மாதிரி நான் உங்களையும் கொன்றுவோங்க அப்படின்னு வந்துட்டு இங்க பயமுறுத்தி கூட்டு போய் அந்த மாதிரி கோர்ட்டுக்குலாம் நிக்க வச்சிருக்காங்க. அப்படி இருக்கப்போ நிறைய பேர் அவங்களுடைய அடிவதைக்கு பயந்துகிட்டே வந்துட்டு அவங்க நேற்று தான் எங்களை பிடிச்சாங்க, எங்களை எந்த ஒரு சித்திரவதையும் பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோர்ட்டு முன்னாடி பொய் சாட்சி சொல்லி அவங்க வந்துட்டு ஜெயிலுக்கு போன கதையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த என்கொயரி பண்ணும் போது அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு வந்துட்டு ஒருத்தங்க எந்த ஒரு தொல்லையுமே கொடுக்கல, அவங்க ஆஃபீஸர் சொல்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு கட்டுப்படுறாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க அழகா அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. அதுவே வந்துட்டு அவங்களுக்கு எதிராக ஏதாச்சும் பண்றாங்க, அவங்களை எதிர்த்து பேசுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா அவங்களை கூட்டு போற மாதிரி கூட்டு போய் கொன்னு அந்த வனாந்திர காட்டுக்குள்ள வந்து போட்டு வந்துருவாங்களாம். அதே மாதிரி நிறைய பேர்த்த எரிச்ச கதைலாம் இருக்கு, இறந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு சாட்சியுமே இல்லாத எரிச்ச கதைலாம் இருக்கா. கிட்டத்தட்ட அந்த இன்டர்வியூலயே வந்து நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 பேருக்கு மேல வந்துட்டு கொலை பண்ணியிருப்பாங்க, 800 பேருக்கு மேல வந்துட்டு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு இன்டர்வியூல நான் பார்த்தேன், ஒரு பொண்ணை வந்து கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போயிட்டு அவங்கள வந்துட்டு எந்த ஒரு கேம்ப்லயுமே அடைக்கல, எந்த ஒரு ஜெயிலுமே போடல, அவங்க வந்துட்டு கர்நாடகா சைடு எந்த சைடு அந்த மாதிரி ஒரு சைடுல ஒரு டீ எஸ்டேட் அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அவங்கள வந்து அடிமையா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சமைச்சு போடணும், அந்த தேயிலை தோட்டத்துல போய் வேலை பார்க்கணும், அவங்களுக்கு சாப்பாடு மட்டும்தான் இருக்குமா, நல்ல துணி இருக்காதான், எந்த ஒரு இதுவுமே இருக்காதான், அவங்க அம்மாவையும் அந்த பையனையும் தூக்கிட்டு போய் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்படி இருந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அந்த மாதிரி அவங்க இருந்திருக்காங்க. அப்படி 7 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் அவங்க திரும்ப அந்த வீரப்பனார் இறந்த ஒரு 20 நாள்ல வந்துட்டு அவங்கள வந்துட்டு கொண்டு வந்து அவங்க கிராமத்திலே விடுறாங்க. அப்படி கிராமத்துல விட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க புருஷன் வந்துட்டு இங்க ஏத்துக்கவே இல்லை, அவங்க பையனையும் ஏத்துக்கல, அவங்களையும் ஏத்துக்கல. ஏன் அப்படின்னா போலீஸ்காரங்க உங்களை தூக்கிட்டு போயிருக்காங்க, எத்தனை பேர் வந்துட்டு உன்னை ரேப் பண்ணாங்களான்னு தெரியல, அதனால வந்துட்டு நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த அம்மாவை விலக்கி வச்ச கதையும் இருக்கு. அதுல இன்னும் சில கொடுமைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்களை அந்த நியூடா வந்துட்டு உட்கார வச்சிருவாங்களா. அவங்களை எப்பயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க என்கொயரி பண்ற முன்னாடி வரைக்குமே வந்துட்டு அவங்களை கட்டி அவங்களுடைய கண்ணை கட்டி வந்துட்டு செவுத்து பக்கமா திரும்ப வச்சுதான் உட்கார வச்சிருப்பாங்களா நியூடா. அவங்களை விசாரிக்கும் போது அவங்களுடைய காலை நீட்டி போட வச்சு அந்த காலு மேல வந்துட்டு ஒரு போலீஸ்காரரு ஏறி நின்னுக்கு வரான். அப்படி ஏறி நின்னதுக்கு அப்புறம் இன்னொரு போலீஸ்காரர் வந்துட்டு அவருடைய பாதத்துல அந்த காலில் வந்துட்டு அடிக்க ஆரம்பிப்பாராம். அப்படி அடிக்கும் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நகை எல்லாமே வந்துட்டு பாலா போயிடும். அந்த அளவுக்கு வலியை தாங்கி அவங்க உடம்புல கத்தியை வச்சுலாம் வந்துட்டு கீறி விடுவாங்களாம். அப்படி கீறி விட்டதுக்கு அப்புறம் அந்த புண்ணா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி அவங்களுடைய உறுப்புகளை வந்துட்டு மிளகாப்பிடி போட்ட அதெல்லாம் இருக்கான். அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வலி அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த பகுதியை சேர்ந்த அந்த மக்களுக்கு வந்துட்டு இவ்வளவு கொடூரங்கள் வந்து நடந்திருக்கு. இன்னும் வரைக்குமே நிறைய பேர் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அவங்களுக்கு நடந்த அந்த கொடூரத்தை மனசுக்குள்ளேயே வந்துட்டு அசை போட்டுக்கிட்டு இன்ன வரைக்குமே வந்துட்டு அந்த பகுதிகளில் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், வீரப்பன் பண்ணது, வீரப்பன் வந்துட்டு வேட்டையாடினது, அந்த சந்தன மரங்கள்லாம் கடத்தது, அத்தனை பேர்த்த வந்து கொன்னதெல்லாம் வந்துட்டு சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவர் நான் எந்த இடத்துலையுமே நியாயப்படுத்திலாம் சொல்ல கிடையாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாரு, கெட்டவன் வந்து உருவாகுவதில்லை, உருவாக்கப்படுகிறான் அப்படின்ட்டு. அவருக்கு வீரப்பனாருக்கு சின்ன வயசுல இருந்து நடந்த கொடுமைகள், அவங்க தங்கச்சிக்கு நடந்த கொடுமைகள், அவங்க பங்காளிங்க வந்துட்டு இவருக்கு பண்ண கொடுமைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் இந்த அளவுக்கு மாறி இருக்காரு. வீரப்பனாரை பிடிக்கிற அந்த ஒரு ப்ராசஸில் வந்துட்டு இவ்வளோ கொடுமைகள் வந்து நடந்திருக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டில் இருக்கோம். நான் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அந்த மாதிரி சில இன்டர்வியூகளில் இருந்து கேதர் பண்ண விஷயங்களை தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பனார் கெட்டவரா நல்லவரா அப்படிங்கிறத கீழே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ருத்ரன் ஸ்குவாட். நீங்கள் இன்னும் இந்த ருத்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.